உங்க குழந்தைங்க 6 மாசம் ஆன அப்புறமும் பேசாம இருக்கிறாங்களா, இல்லாட்டி பேசினா ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருக்கிறாங்களா? முன்னாடி இருந்த டைம்ல தாத்தா பாட்டி நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருந்துச்சு. இப்போ அது கொஞ்சம் லேக் ஆகுறதுனால அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம தான் கிரியேட் பண்ணி கொடுக்கணும். ஸோ அவங்க விளையாடும் போதே நம்ம அவங்களுக்கு பிடிச்ச அனிமல் சவுண்டு, அப்புறம் டாய்ஸோட சவுண்டு, இதெல்லாம் அவங்களுக்கு இமிட்டேட் பண்ணும்போது அவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு அதை பேசுறதுக்கான இனிஷியேட் அவங்க எடுப்பாங்க. நெக்ஸ்ட் நான் வெர்பல், லைக் கிளாப் பண்றது, டேப், ஸ்மைல், ஹை-ஃபை, இதெல்லாம் நம்ம சொல்லும் போது அவங்க அதுக்கு ரியாக்ட் பண்றதுக்கு இனிஷியேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஓரல் இமிட்டேட் பண்றது, லைக் கிஸ்ஸிங், ப்ளோவிங், ஈ ஆ ஊ அப்படின்ற மாதிரி ரியாக்ட் பண்ணும்போது அவங்க பேசுறதுக்கான சான்சஸ் நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். இதுக்கு அடுத்து மீனிங்ஃபுல்லான வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம அவங்களுக்கு இனிஷியேட் பண்ணணும். லைக் பா, தா, அப்புறம் தாத்தா, அத்தை, இது மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இனிஷியேட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வைஸா அவங்களுக்கு இனிஷியேட் பண்றது, பிரஷ், பிளேட், கோம், பாத், இப்படின்ற மாதிரி அவங்களுக்கு டே டு டே லைஃப்ல நடக்கிற இதெல்லாமே நம்ம இனிஷியேட் பண்ணணும். ஃபார் மோர் இன்ஃபோ DM me speech.